ஜெய் வாசவி. இன்று 9வது ஸ்லோகம். காரியமித்யேவ யத்கர்ம நியதம் கிரியதே சார்ஜுனா சங்கம் தெக்தவா பலம் சைவச்ச தியாகः சாத்வீகோ மதः. அர்ஜுனா, பற்றுதலையும் பயனையும் விட்டு செய்தற்குரியதென்று எந்த நித்திய கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்விகமானதென்று கருதப்படுகிறது. தாமச தியாகத்திலும் ராஜச தியாகத்திலும் கர்மமே செய்யாது விட்டொழிக்கப்படுகிறது. சாத்விக தியாகத்திலோ கர்மம் நின்று போவதில்லை, கர்மம் முறையாக நடைபெறுகிறது. நித்திய கர்மம் உட்பட எல்லா கர்மங்களுக்கும் கர்ம பலன் உண்டு. சாத்விக சாதகனோ கர்மத்துக்கு தான் கர்த்தா என்று அபிமானிக்காது, கர்மத்தில் பற்று வைக்காது, வினை பயனை விரும்பாது தன் கடமையென அதை செய்து வருகிறான். அத்தகைய மனநிலையே அமைதியையும் அந்த கர்ண சுத்தியையும் உண்டு பண்ணுகிறது. மருத்துவ சாலையில் சிகிச்சை பெறுகிற நோயாளி மருத்துவ சாலையிலேயே இருக்க வேண்டும் என்ற பற்றுதல் உடையவன் அல்லன். சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வினைப்பயனை விரும்புபவனும் அல்லன். ஆயினும் அங்கு தங்கியிருந்து தன் கடமையாகி சிகிச்சை பெறுதல் என்ற கர்மத்தை அவன் முறையாக செய்கிறான். அவனே உண்மையில் நோயை தியாகம் பண்ணியவன் ஆகிறான். கர்மபல தியாகம் சாத்விக சாதனுக்கு அத்தகையாகிறது. ஆனால் நோய் நிறுத்தில் நோயாளிகளுக்கு கசப்பு ஏற்படுகிறது. தன் நித்திய கர்மத்தை சாத்விக குணமுடைய தியாகி மேலான பாங்கில் கருதுகிறான். சுவாசிப்பது உயிர் வாழ்பவைகளுக்கு நித்திய கர்மமாகிறது. அவ்வுயிர் வகைகளுள் ஆரோக்கியமுடைய மனிதன் முறையாக ஆழ்ந்து சுவாசிக்கிறான். ஆயினும் சுவாசிப்பதற்கு தான் கர்த்தா என்ற உணர்ச்சி அவனிடத்தில்லை. உண்மையில் உடல் வளர்ச்சியின்றி உடல் வாழ்க்கை வாழ்பவனே நோயற்ற நிலையில் இருப்பவன் ஆகிறான். கடவுள் வழிபாடு, சமூக சேவை, தியானம் முதலியன நல்ல ஆத்ம சாதகனது நித்திய கர்மங்களாகின்றன. அவைகளை அவன் ஒழுங்காக செய்கிறான். அப்படி வினையாற்றுகிறதற்கு இடையில் அவன் கர்மத்தை பற்றிய உணர்ச்சி இல்லாதிருக்கிறான். ஆத்ம போதத்தில் அவன் நிலைத்திருக்கிறான். அந்த மனநிலையே சாத்விக தியாகமாகிறது. அவன் பற்றற்றவன் என்பதை எத்தகைய மனப்பான்மை விளங்குகிறது? விடை வருகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.